உங்களோட எதிர்பார்க்காத ஒரு இதுதான். விஷயம் நான். நீங்க எனக்கு எவ்வளவோ டாக்டர் எல்லாம் போயிட்டு நாங்க சுத்திட்டு வந்தேன். நான் அது குழந்தைக்காக இல்ல, உடம்பு சரியாகணும்னு சொல்லி நான் நிறைய இடத்துல போய் சுத்தினேன். ம், ம். எனக்கு யாருமே எனக்கு கை கொடுக்கல. நீங்க இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்து டாக்டருங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்து பயந்து போய் இந்த டெஸ்ட் இப்ப ரெண்டாவது எல்லாத்துலயுமே எடுக்க சொன்னாங்கன்னா, ஓகே. ஆனா நான் இது வரைக்கும் டயட்டை ஃபாலோ பண்ணினேன். என்னோட வியாதி எல்லாமே சரியாயிட்டு இருக்கு. இது கடவுளால கூட சாத்தியம் இல்லை. நான் இது உண்மை. இல்ல, எனக்கு அப்படிலாம் எங்க எதுவுமே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் வீட்டுக்காரங்களுக்கு நீங்கதான். first ஒரு பொண்ணு, நான் இப்ப ரெண்டாவது ஒரு பையன் பிறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்ப எனக்கு பையன் பிறந்தால உங்க யுவராஜன் உங்க பேரே வச்சு ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. கண்டிப்பா நல்லபடியா குழந்தை பிறக்கும். எனக்கு இது வாழ்க்கையிலே கடவுளோட அருள். டாக்டருக்கு கூட பண்ண ஓகேங்களா? முடியாத ஒரு விஷயம். கடவுள் கிட்ட எல்லாம் எவ்வளவு அழுது வேண்டி இருக்கோம். நான் அந்த கடவுள் கூட எங்களை எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் எடுத்துனோம். கண்டிப்பா. ஜஸ்ட் ஏதாவது அதாவது ஒரு மாத்திரையாவது கம்மி பண்ணிருந்தா கூட கடவுளை நாங்க நம்பி இருப்போம். அந்த மாத்திரை கூட கடவுளை எனக்கு 5 கல்யாணம் ஆனதுல இருந்து சாப்பிடுறேன். நான் இது வரைக்கும் மாத்திரை நிறுத்தாம நீங்க சொன்னீங்க